2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட இன்குபேட்டர் ஒர்க் ஆகல. சோ அத ஒண்ணு செக் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஓகே நாமளும் செக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அவரு இன்குபேட்டரை கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டாரு. ஹலோ ஆல், வெல்கம் டு நோபோ. அந்த இன்குபேட்டர்ல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் தெர்மோஸ்டாட், டைமர் இதெல்லாம் ரிப்பேர் ஆயிருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி இன்குபேட்டரை ரெடி பண்ணியாச்சு. இப்ப நேச்சுரலா இந்த கோழி பண்ற வேலைய இந்த இன்குபேட்டர் பண்ணுது. ஒரு முட்டைய அடகாத்து 21 நாளையில கோழி குஞ்சா பொரிய வைக்குது இந்த கோழி. அதே வேலையை இந்த இன்குபேட்டர் பண்ணுதுன்னா அது எப்படி? அது பயாலஜி, இது டெக்னாலஜி. ஓகே, டெக்னாலஜி தான், பட் இது எப்படி சாத்தியம்? சோ நேச்சுரல் ப்ராசஸ்ல பார்த்தோம்னா ஒரு முட்டை பொரிச்சு வரணும்னா அதுக்கு 37.5 டிகிரி சென்டிகிரேட் டு 38 டிகிரி சென்டிகிரேட் இந்த டெம்பரேச்சர் அந்த முட்டைக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர குட் ஏர் ஃப்ளோ, தென் கரெக்டான ஹியூமிடிட்டி லெவல்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 டேஸ்க்கு 55%, அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டேஸ் 60 to 70 இந்த ரேஞ்ச்ல கொடுத்தா நல்லது. சோ இதெல்லாம் இயற்கையா நடக்குது. அதே இதை இந்த இன்குபேட்டர்ல எப்படி கொடுக்குறாங்க? சோ இந்த இன்குபேட்டர்ல பாத்தீங்கன்னா முக்கியமா டெம்பரேச்சருக்காக இந்த இன்குபேட்டருக்குள்ளாடி 2 ஹீட்டிங் பல்பு கொடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் இன்கேண்டிசன்ட் பல்ப். நம்ம ஓல்டன் டேஸ்ல யூஸ் பண்ற இன்கேண்டிசன்ட் பல்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த இன்கேண்டிசன்ட் பல்பு ரொம்ப ஹீட்டை வெளியிடும்னு உங்களுக்கே தெரியும். சோ அதான் இங்க ஹீட்டிங் எலமெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த பல்பை ஆன் பண்ணி இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, ஹீட் இந்த பாக்ஸுக்கு கிடைச்சிடும். பட் ஹீட் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது அப்படி இந்த இன்குபேட்டர்ல ஹீட்டை ஒரு கரெக்ட் லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க. அதுக்குதான் இங்க இருக்கிறது தெர்மோஸ்டாட். இதுதான் தெர்மோஸ்டாட். இப்ப இந்த தெர்மோஸ்டாட்டை பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டுக்கும் இந்த ஹீட்டிங் பல்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. சோ இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு ஹீட்டிங் பல்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த தெர்மோஸ்டாட்ல ஒரு சென்சார் இருக்கு. இந்த சென்சாரை என்ன பண்ணுவோம்னா இந்த பாக்ஸுக்குள்ளாடி கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த சென்சார் தான் பாக்ஸுக்குள்ளாடி எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளாடி 37.5 டிகிரியோட கம்மியா இருந்ததுன்னா இந்த பல்பை சுவிட்ச் ஆன் பண்றது இந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை. 38 டிகிரியை தாண்டிச்சுன்னா இந்த பல்பை சுவிட்ச் ஆஃப் பண்றது இந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை. சோ இப்படி சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இந்த பாக்ஸ்குள்ளாடி கரெக்டா இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். சோ டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் இந்த தெர்மோஸ்டாட் வச்சு பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? ஹியூமிடிட்டி லெவல். ஹியூமிடிட்டி லெவலை மெயின்டைன் பண்ணணும்னா இப்ப உள்ள பாத்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்கு, உங்களால பார்க்க முடியுது. சோ இந்த பாக்ஸ்ல அங்கங்க ஹோல்ஸ் இருக்கு. சோ ஏர் ஃப்ளோ உள்ள போகும். சோ வென்டிலேஷனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபேன் வந்து ஏர் ரொட்டேஷன்ல விட்டு வென்டிலேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்னன்னா ஹியூமிடிட்டி. இப்ப இதுல ஹியூமிடிட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு டப்ல தண்ணி எடுத்து இதோ இந்த ஸ்பேஸ்ல வச்சிருவாங்க. இந்த ஸ்பேஸ்ல தண்ணி வச்சாச்சுன்னா உள்ள நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கனால பிளஸ் ஹீட்டிங்கும் இருக்கு, பல்ப் இருக்கனால ஹீட்டும் இருக்கு. அதனால இந்த வாட்டர் எவாபரேட் ஆகும். இந்த எவாபரேட் ஆகிற வாட்டர் நல்லபடியா உள்ள சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சோ தேவையான ஹியூமிடிட்டி லெவல்ல முட்டைக்கு கிடைக்கும். ஹியூமிடிட்டி மீட்டரை வச்சு கரெக்டா இந்த வாட்டர்ல இந்த ஹியூமிடிட்டி லெவலை செக் பண்ணி அதுக்கேற்ப தண்ணி வைக்கிறது நல்லது. சோ ஹியூமிடிட்டி லெவல் தேவையான அளவுல மெயின்டைன் பண்ணிடலாம். சோ இந்த இன்குபேட்டருக்கு தேவையான அளவு டெம்பரேச்சர் கிடைக்குது, வென்டிலேஷன் கிடைக்குது, ஹியூமிடிட்டி கிடைக்குது. இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டைமர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமர் எதுக்கு? சோ இந்த நேச்சுரல் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ இந்த கோழி முட்டைகளை கோழி ரொட்டேட் பண்ணி வைக்கும். எதுக்குன்னா ரொட்டேட் பண்ணலன்னா இந்த கோழி முட்டைக்குள்ள இருக்கிற எம்ப்ரியோ இந்த முட்டை ஓடோட ஒட்ட சான்சஸ் அதிகம். ஒட்டுச்சுன்னா ஹேச்சிங் பவர் குறைஞ்சு போகும். சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த கோழி அந்த முட்டையை அப்பப்ப ரோல் பண்ணி வைக்கும். சோ இந்த ரோலிங் ப்ராசஸ இந்த இன்குபேட்டர்லயும் பண்ணணும்னா அதுக்கு தான் இங்க ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த ட்ரேக்குள்ளதான் எக்க அடுக்கி வைப்பாங்க. இந்த ட்ரேக்கும் இங்க ஒரு மோட்டருக்கும் கனெக்ஷன் இருக்கு, ஏசி கியர்ட் மோட்டர். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதான் டைமர். இப்ப இந்த டைமர்ல இருந்து இந்த மோட்டருக்கு கனெக்ஷன் இருக்கு. இந்த டைமருக்கு 230 வால்ட் சப்ளை வருது. சோ இந்த மோட்டரும் 230 வால்ட் சப்ளைல தான் ஒர்க் ஆகுது. சோ இப்படி ஒர்க் ஆகும்போது இந்த டைமர்ல டைம் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சோ 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்றது சுவிட்ச் ஆஃப் பண்றது இதோட வேலை. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் இந்த மோட்டரை ஓட விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். சோ இப்படி நடக்கும்போது இந்த மோட்டர் இந்த ட்ரேயோட கனெக்டட் ஆயிருக்கு. அதனால இந்த ட்ரே லைட்டா மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது என்னன்னா இதுல நடுவுல இருக்கிற எக் ரோல் ஆகும். இதனால இந்த எம்ப்ரியோவும் இந்த ஓடு கூட ஒட்டாம நல்லபடியா இன்குபேஷன் நடக்கும். சோ இந்த நேச்சுரலா நடக்கிற எல்லா ப்ராசஸும் இங்க ஆர்டிபிஷியலா நம்ம பண்றதுனால இந்த இன்குபேட்டரை யூஸ் பண்ணி கோழி குஞ்சா பொரிய வைக்க முடியுது. So it's a miracle of technology, isn't it? That's it. Be in touch with Nobox.